நாங்க பிறக்க முந்தியே இந்த சின்ன கோயில் இருந்தது எங்களுக்கு. இது கனகாலமா இருக்கிற கோயில். அப்ப அம்மா இது எங்க ஞாபகத்துக்கு இருக்கணும் இதே வீடு கிடந்ததுதான் நாங்க முந்தி வாழ்ந்த இடம். எல்லாரும் இருந்து வாழ்ந்த இடம் எல்லாரும் இப்ப வீடு எல்லாம் உடைச்சு வேறு யார் வேண்டா வித்து வித்து அதை ஆக்கி போடுவாங்க. அதுதான் இவ்வளவு பெரிய காணி. 36 பிறப்பு பிறப்பு. அவட இங்க வருமானம் அதிக காசு தராது. எல்லாம் நாங்கள்லாம் சுற்றி ஆலமரம் நல்லா இருக்கு. ஆள் ஒருவரும் பட்டு இல்லாது ஆள மற்றது அப்படின்னா ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு கிளிவி சிட்டி வைரவர். இது வந்து நான் போன வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கற்கண்டு மாமா அவங்களோட குடும்ப கோயில், ஒரு குலதெய்வ கோவில், வைரவர் கோயில். பல அற்புதங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோட பார்க்க போறோம். கோயில் எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க கோவில் எப்படி இருக்கு, அந்த அற்புதங்கள் என்னென்னன்றதை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தந்தை எல்லாம் கோயிலுக்கு சேர்த்த நான் பாருங்க அப்படின்னு கோயில் முருகன் கோவில் வைரவர் அந்த நோட்டீஸ்ல இருக்கு பாருங்க, கிளிவி சிட்டி வைரவர். கிளிவி சிட்டி வைரவர். இது என்ன காரணத்துக்காக இது கட்டணும்னு ஆசைப்பட்டீங்க? எங்கண்ட அம்மா இந்த பரம்பரை எங்கண்ட. ஓகே நாங்க பிறக்க முந்தியே இந்த சின்ன கோயில் இருந்தது எங்களுக்கு. இது கனகாலமா இருக்கிற இதா இருந்தது, சின்ன கொட்டிலா இருந்தது. அப்ப அம்மா இது எங்கண்ட ஞாபகத்துக்கு இருக்கணும். எங்கண்ட இது எங்கண்ட காணிக்குள்ள இருக்கணும். அட்டையும் காணி இல்லத்தான். இப்ப இன்னும் கொஞ்ச நாளாலே இதுக்கெல்லாம் அடைக்க போறேன். அதெல்லாம் அடைச்சு மாதம் அடுத்த மாதம் எனக்கு அந்த காணி வித்த வேண்டிய நாயில காசு வந்தா உடனே இதெல்லாம் அடைச்சு முள்ளு கம்பி அடைச்சு தென்னை வச்சு கோயிலுக்கு பார்த்தா காஞ்ச மாநிலத்தை கொடுக்க போறேன். பாருங்க எல்லாம் அதுக்கு இந்த நினைவு எல்லாம் செய்துகிட்டு தான் போவேன். செய்த வேண்டாம் எங்கள்கிட்ட கோயில் பரம்பரை. இதான் முதல் அம்மாக்கள் இருந்த கோயில். இல்ல கோயில் அம்மாக்கள் நாங்களும் பிறந்து வளர்ந்ததுதான் இடம். அவற்றை அப்பாவும் எல்லாரும் உங்கதான் இருந்தவர. இப்ப உங்களுக்கு கதைச்சாரு அவற்றை அப்பா எல்லாம் இங்கதான் பிறந்து வளர்ந்த இந்த இடம் தான். இந்த இடம் தான் காணி இருந்த இடம் தான். இந்த கிணறு இருக்கு, அவை இந்த இது கிணறு இருக்கு, பார்க்க மாட்டீங்க. இதுதான் பிறந்து வளர்ந்த இடம். முள்ளுகள் இருக்கு, போக மாட்டான். இதுல முதல் வீடுகள் எல்லாம் இருந்து இதே வீடு கிடந்ததுதான் நாங்க முந்தி வாழ்ந்த இடம். எல்லாரும் இருந்து வாழ்ந்த இடம் இருந்து எல்லாம் போய் இப்ப வீடு மிஞ்சி ஒன்றுமே தெரியல. எல்லாம் உடைச்சு ஒன்றுமே இல்லை. இதுதான் அவரோட கதைக்கு சொல்லுவோம். நீங்க இருந்து பிறந்து வளர்ந்த இடம் போட, அப்பா பிறந்து வளர்ந்த இடம் எல்லாம் கொடுத்த வேண்டும். இது ஒரு அக்கா இந்த மகனுக்கு கொடுத்துக்கிறார். அவரான் இப்ப லண்டனுக்கு போட்டார். அவருக்கு கொடுத்தான் சோழர் கூட்டிக்கிறார். அதே போடுங்க முக்கியம். அவர் சோழர் கூட்டிக்கிறார். இது எங்கண்டா 36 பேருக்கு காணி. மொத்தமா உங்கள்கிட்ட எங்கண்டதான் ஆட்டையும் இல்லை. இங்க பாருங்க முழுதும் எங்கிட்டதான் புல்லா பகுதி. என்னன்னு சொன்னாங்க, இந்த ஒரு துண்டோட ஆக்களுக்கு காணி வேணும் என்று கொடுத்த நான் மதில் போட்ட காணி. அப்ப பிள்ளைகளை கேட்டேன், இப்படி காணி விட்ட நான் ஒரு 10 லட்சம் காசு உங்கள்கிட்ட சொன்னா உங்கள்கிட்ட எனக்கு கொண்டு வேண்டாம். அப்ப நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட அம்மா அந்த கோயில கட்ட போறேன் படிவா தான் கீழே கட்டினேன். முந்தைய ஒரு சின்ன இதாத்தான் கொட்டிலா கொட்டிலா ஒரு அளவா இருந்தா. இப்ப ஒரு கோவிலாகிய கோவிலா பாருங்க, அந்த முறைப்படிதான் கட்டிக்கிறேன். உள்ளுக்கெல்லாம் மாவுள் பதிச்சு எவ்வளவு முடிஞ்சது? 60 கிட்ட முடிஞ்சது. இப்ப கூட முடியும். நான் அரைவாசி எது கொண்டு போயிருக்கேன் 1000 பேர். அப்புறம் 3000 வந்துட்டு இல்லாட்டி இப்ப ஒன்றுக்கும் கட்டிடாது. இப்படி இப்ப ஒன்றுக்கும் கட்ட மாட்டீங்க. ஆமா, கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கோயிலா இருக்கும் இது? அம்மாக்கள் இருந்தது. அம்மாவுக்கு அம்மாவே 1923 அம்மாவுக்கு சீதனம் கொடுத்தாங்க. 1923 அப்ப 100 வருஷத்துக்கு மேல. அப்ப அவ இந்த அம்மாண்ட எல்லாம் பார்த்த அப்பா அப்பா கோவில் இந்த கோயிலுக்கு அப்பாக்கள் பூஜை வச்சவர். அவன் இதா இருந்தாலும் இந்த ஊருக்குள்ளேயே
இந்த கோயிலுக்காக அந்த ஒரு பேரே இருக்கு, கிளிவி சிட்டி ஓட்டு கிடக்கு. நேற்று பாப்பா இதுல ஒரு ஓட்டு வருது கடியால. இந்த கோயில் பேர்ல அந்த இது இருக்கு. ஓ, இந்த ரோட்டே கிளிவி சிட்டி என்ற இந்த ஊருக்குள்ளேயே கிளிவி சிட்டி எல்லாம் தெரியும், யாருக்கும் தெரியாத அளவுக்கு. இது அங்கே அப்படியே காடு ஆயிட்டு. அதான் இதெல்லாம் நான் இது வைக்க போட்டு துப்புரவாணி விட்டேன் நான் கோயில் நேரம். திருப்பி வந்துடுது. இப்ப திருப்பி செய்யப்படும் 2 மாதத்துல செய்யப்படாதுன்னு காரணம். கைக்கு காசு வரணும், நியாயமான இது செலவழிச்சு போட்டு. அதுதான் இப்ப நான் இது கோயிலுக்கு தான், இல்லாட்டி இப்ப விற்கிறான்டா நியாயமா விற்பேன், இது விற்பேன். அங்கால காணி கிடக்கு இங்கால வாங்க, இதெல்லாம் கொண்டும் விற்க மாட்டேன். எல்லாம் கோயிலுக்கு திகழ்ல எங்களுக்கு அங்க இந்தியாக்களுக்கு காணிகள் எல்லாம் பெருமதியான காணி. இப்ப நாங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்க கலப்பு 30-40 அவ்வளவு வச்சு இந்த துண்டு இங்க இருக்கு, இந்த பத்தியா கிடக்கு, இதெல்லாம் விட போறேன். கோயிலுக்கு தான் வச்சு வச்சு செய்தெல்லாம் இதுக்கு தான் விட போறேன். வேற போறேன் வேற யார் வேண்டா வித்து வித்து அதை ஆக்கி போடுவாங்க. இவ்வளவு பெரிய காணி. 36 பிறப்பு அப்படியே கோயிலுக்கா? எல்லாமே இது அதான் விட. எப்ப திருவிழாக்கள் நடக்கிற திருவிழா இது இப்ப எங்களுக்கும் பாசம் முடியுது. இல்ல திருவிழா இல்ல, சரியாம ஒரு பொங்கல் வரும், 2 பொங்கல் வரும், அவ்வளவுதான். எந்த மாசம்? ஆனி மாதம், ஆனி உத்திரத்துக்கும் வையாசி உத்திரத்துக்கும் வர்றது. மற்ற திருவிழாவுக்கு செய்ய ஆக்கள் விட்டா ஒருக்கா ஒரு வரியம் செய்வீங்க, அடுத்த வரியம் செய்ய ஆள் செய்ய. திருவிழா 10 செய்தா செய்ய வேணும் தொடர்ந்து, இல்லையோ அதை செய்யாம வழக்கமா செய்கிற மாதிரி பொங்கலோட விட்டுருவோம். சொல்லுங்க பார்ப்போம், நாங்க இருக்க செய்வோம். திருவிழாவுக்கு ஒரு அடுப்பு நம்ம வசதியா, அப்புறம் அடுத்த நேரம் வசதி இல்லாத இந்த கூட விட்டு வேண்டாம். நாங்க என்ன செய்வோம், அதுதான் கோயிலுக்கு செய்தா செய்யணும். இதே நேரத்துக்குள்ள நான் கோயில் கும்பிடுறது கூடாது. ஓ, ஏன்னா ஒரு தட்டியே எடுக்காம இல்லை போல. சில பேர் 2 கையில அதை போட்டு கிட்டு கொண்டாட்ட மாதிரி போட்டு அப்படி மனசுக்குள்ளதான் பக்தி எல்லாமே மனசுக்குள்ளதான். கோயிலுக்கு மற்ற அதை போட்டுதான் இதை போட்டுதான் எங்களை என்னோட இருப்பார். அதோட நம்பிக்கை. உங்களோட குலதெய்வம்? குலதெய்வம் அம்மா கண்ட குலதெய்வம். இந்த குலதெய்வம் இந்த கோயில் இதை கிளிவூட்டி என்று சொன்னாலே யாரும் எங்க போனாலும் சொல்லுவாங்க கிளிவூட்டியாருன்றா ஒரு தனி மதிப்பு. கிளிவூட்டி என்று சொன்னா ஒரு மதிப்பு இருக்கு. நல்லா இருக்கு, ஒரு அமைதியான சூழல்ல அமைதியா இருக்கு. இதெல்லாம் நான் அப்புறம் இதாக்கிடுவேன். 2 மாதத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தென்னம்பிள்ளை வச்சு ஆடையா, அப்ப இன்னும் வடிவா இருக்கும். ஓ, இதெல்லாம் இதாக்கி போட்டு தென்னம்பிள்ளை வச்சிருவேன். நம்ம வெட்டி வெட்டிக்கன்னா காதி செலவு. அதுதான், அது சரியா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப நான் சொன்ன கணக்குக்கு செய்யலாது கடைசி இப்ப கூட முடியும். இது என்ன பூசையில என்ன மாதிரி? பூஜை ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்க? இல்ல ஒவ்வொரு நாளும் டெய்லி பூஜை. ஒரு நேரம் சில இடத்துல 3 நேரம் காலையில மத்தியானம். இது அப்படி இல்லை, ஒரு நேரம் பூஜை தான். அவட இங்க வருமானம் உண்டு தானே, அதிக காசும் வராது. எல்லாம் நாங்கள் தான். அதுதான் சுற்றி ஆலமரம் நல்லா இருக்கு. இதுல ஒரு புதுமையா இருக்கு, சொல்லுங்க. ஆள் ஒருவரும் பட்டே இல்லாது ஆள. ஓகே, மற்றது இருக்கு அப்படின்னா இதுல நான் இந்த கொப்பு வெட்டி நாங்கள் வெட்டி போட்டு இருந்து கடைசி கொப்புக்கு போவா அங்க போட்டுதான் இறங்கிட்டான். விட்ட மாட்டேன் வேண்டாண்டு போட்டேன். இதுக்கு என்று ஒரு நான் சின்ன ஒரு காட்சி கேள்விப்பட்டேன். நான் சரியான இது இதுக்கு ஒரு பாம்பு இருந்தான். இந்த காணிக்கு அதை அடிச்சு போட்டுருந்தாள். அதோட ஆக்கள் நான் அடிக்க உங்களுக்கு சொன்னேன். நான் அப்ப காரத்துக்கு எனக்கு 20 வயது 20 விடுங்கடான்னு அப்ப ஓலை வீடுதான் பிச்சாங்க. குப்பை தடியை வச்சு பிக்க பிக்க அது இப்படி படம் எடுத்து காட்டி காட்டி போகுதான். போக போக இவங்கள் வரி உடையில இரவு அந்த இடம் லைட் வசதியா இல்ல. பெட்ரோல் மேட்ச் கொண்டு வந்து கடையடியில இருந்து கொண்டு வந்து வச்சுதான் பிடுங்கி அடிச்சவங்க. கடையை அடிச்சாங்க. அதுல இருந்து இதே இல்லாம இது இப்ப இது
அதான் இந்த கொப்பு அந்த ஒரு கொப்பு வெட்டான் ஏறினவன் வெட்டை இறங்கிட்டான் வெட்ட மாட்டேன் புதுமையா இருக்கு வைரவ கண்ணா புதுமையா முருகர் பிள்ளையார் எல்லாம் வச்சிருக்கு. ஓ எல்லாமே அதெல்லாம் இப்ப வைக்கணும் நம்ம இருக்க வைரவர் சூழல் உள்ளுக்கு காட்ட இயலாது நாங்க போக இயலாது துறப்பு இது துறப்புக்கா இல்லை துறப்பு இங்க பகுதியில கொடுத்துட்டு போனா நான் கழுவி விடுவார் அக்கா இந்த குட்டியால் இருக்கிறார பாத்தீங்கன்னா மற்ற அந்த கதவுக்கு உள்ளுக்கு நாங்க போகலாம். ஓகே 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 ஐயராக்கெல்லாம் பூஜையாக்குறேன்னு இருந்தாங்க அறுவழியில இருந்து பார்க்கலாம் நானும் போகலாது. நல்லா இருக்கியா ஐயா வந்து இத கதவை துறந்து பூஜையாக்கே தகரத்திலான் இதாக்கினது ஒரு பூ போட மீத காகம் வந்து கொத்தி கொண்டு தான் காகத்தை தெரியாது உள்ளுக்கு. அவர் பார்த்தார் பூ அறிக்கைக்க இது என்னடா மேல் யாரு அடிக்கிறான்னு பிறகு திருப்பி போட கிடக்கிறான்ட்டு அடிக்குதான். என்னன்னு கேட்டால் மோட்டார் சைக்கிள் அதுல விட்டிருந்தவர் அவன் பேக்க துறந்து கல்ல சிப்பை இழுத்து எடுக்கிறானா மூன்றாவது கல்லாண்டு அதுல போய் ஓடி ஐயா சிரத்தி விழுந்து போச்சு ஓடிக்கிட்டான் போட்டுட்டு போட்டான். 1 மணிக்கு புதுமை ஒரு புதுமை எனக்கு வேற போன் அடிக்க சொன்னார் இங்க வைரவர் ஒரு புதுமையா அது இந்த வீட்டுக்காரர் என்னன்னு கேட்டேன். ஐயா இந்த பேக்க துறந்து சிப்பை எல்லாம் இழுத்து எடுக்க காகம் அப்படின்னா பாருங்க இன்னும் புதுமையான மேல வந்து தகர்த்து கொத்து அம்மா புதிய சத்தமா கொத்துதான். அது வேற பார்த்தா என்ன பூ போட வேறடா இது அடிக்கிறான்ட்டு 2வது முறையும் அடிக்கத்தான் 3வது தான் வெட்டி பார்த்தாரா கதவு சின்ன கதவு இது இவ்வளவுக்குள்ளதானே இருப்பிட்டது வளர்த்தானே வெட்டி பார்த்தாரான் அவர்கிட்ட பேக்க கீழே இறக்கி சிப்பை இழுத்து எடுக்கிறார் ஓடிட்டான். அவ புதுமை அதுதான் வைரவச்சா புதுமை.